வணக்கம். இது உங்கள் தேவாஸ் டுடே. மீண்டும் உங்களோட நினைவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் மெமரி ஃபுல் நாட் எனஃப் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆப்ரேஷன் செஞ்சாலும் இடையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டே இருக்கலாம் உங்கள் மொபைலில். அந்த மாதிரி இருக்கவங்க ஃபேக்ட்ரி ரீசெட் செஞ்சிங்கன்னா முழுமையாக வந்து இந்த தீர்வு வந்து உங்களுக்கு காணலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செல்லில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இன்டர்னல் மெமரியில் இருக்கக்கூடிய வீடியோஸ், ஃபைல்ஸு, டேட்டாஸு என்னென்னலாம் இருக்குதோ, மியூசிக்ஸ் எல்லாமே வந்து பேக்கப் எடுத்து எஸ்டி கார்டில் அப்படி இல்லைனா வேறு ஒரு மொபைல்லையோ இல்லை பென்ட்ரைவ்லேயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம செட்டிங்ஸுக்குள்ளே போனோம். ஸோ மேலே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேனர் மாதிரி மெக்கானிக்கல் சிம்பிள் இருக்கும். அந்த உள்ளார போயிடுறீங்க செட்டிங்ஸ். அது உள்ளே போனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் எபவுட் ஃபோன், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ரொட்டேட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பேக்கப் அண்ட் ரீசெட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா கீழே வந்து ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போனால் மேலே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பேக்கப் பண்ணிட்டோங்க, எஸ்டி கார்டு கழட்டிட்டதுனால அதை விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி ரீசெட்டை வந்து கிளிக் பண்ணுறீங்க. இதில் நெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் வந்து எனேபிள் ஆகும். இதில் அட்டென்ஷனில் கொடுத்துருப்பாங்க, டேட்டாஸ் எரேஸ் ஆகும், லாஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப 10 செகண்ட் ஓடும். இதுக்கப்புறம் தான் நமக்கு எரேஸ் ஆக போகுது. எரேஸ் ஆகிறதுக்கு 2 முறை வந்து மொபைல் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். எம்ஐ அப்படின்ற சிம்பிள் ஆன் ஆகும்போது வரக்கூடிய எம்ஐ அப்படின்ற சிம்பிள் வந்து நமக்கு 2 முறை ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 20 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு எரேஸ் ஆகும். பயப்பட தேவையில்ல. அதுக்கேற்ற மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய பேட்ரி லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கல 50%. அதுக்கு மேலே வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ப்ராசஸ் வந்து பாதியில் ஸ்டாப் ஆகாது. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுறோம். மார்க்கிங்கில் காட்டியிருக்கிறத கிளிக் பண்ண பிறகு உள்ளே பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் செலெக்ஷன் காட்டும். சூஸ் லாங்குவேஜ். இதில் இங்கிலீஷ் யூஎஸை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து கண்ட்ரி இந்தியாவில் இருந்தால் இந்தியா அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடியதை சூஸ் கீபோர்டு அப்படின்ற ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் டு நெட்வொர்க் கேட்குது, ஸ்கிப் கொடுத்துக்கலாம். அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இதை வந்து நம்ம எல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய அக்செப்ட் டிக் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம் கார்டு இன்செர்ட் பண்ண சொல்லுது. ஏன்னா சிம் கார்டு நான் எடுத்துகிட்டேன், உள்ளே இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன், அதனால் இன்செர்ட் கேட்குது. ஸோ நம்ம ஸ்கிப் ஆப்ஷன் கொடுத்துட்டு அடுத்தது கூகுள் சர்வீஸ் வந்து காட்டுது, என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத காட்டுது. இதில் அந்த அக்செப்ட் பட்டனை அழுத்திக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு செட் பண்ண கேட்குது. அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். 2க்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டு இல்லை பேட்டர்ன் எதாக இருந்தாலும். இது ஸ்கிப் ஆப்ஷன் கொடுத்துட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸில் ஒரு சிலது வந்து ஆன் கண்டிஷனில் வச்சு அதே காட்டும். அதை அப்படியே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. தீம்ஸு 2 தீம்ஸ் இருக்குது. எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. இப்போ செட்டப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நார்மல் உங்களுக்கு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் செய்வதால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிஸ்டம் வைரஸ் எது இருக்குதோ எல்லாமே டெலீட் ஆகிட்டு ஆப்பு, டேட்டாஸு, மியூசிக்கு என்னென்ன உள்ளே வச்சுருந்தீங்க அத்தனையும் அழிஞ்சிரும். ஸோ அதை தான் நம்ம பேக்கப்பில் முன்னாடியே முன்கூட்டி எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னோம். ஸோ அதை செஞ்சுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம அந்த பேக்கப் எடுக்கிறது எப்படி, கான்டாக்ட்ஸ் பேக்கப் எப்படி எடுக்கிறது, ஃபைல், டேட்டாஸு, வீடியோஸு இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து மூவ் பண்ணி சேஃபாக வச்சுக்கிறது. நம்ம ஏன்னா ஃபேக்ட்ரி செட் பண்ணும்போது எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ இதை வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.